ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சாக்லேட் ரோல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு பாத்திரம் எடுத்துப்போம். அதில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். நான் ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரையை போட்டு நல்லா பவுட்ராக்கி எடுத்திருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் பீட்டர் வச்சு அடித்து எடுத்துக்கிறேன். நல்லா நுர பொங்கி இதோட எல்லோ கலர் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வரணும், அது வரைக்கும் அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ஸ்பூனால் கூடமே அடித்து எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சல்லடை வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துப்போம். கொஞ்சம் கூட கப்பி எதுவும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். ஒரே சைடு கலந்து விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைடு மாற்றி மாற்றி கலக்காதீங்க. ஒரே சைடு கலந்து விட்டுப்போம். உங்களுக்கு பால் பத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட பால் சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருந்துச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன். இதை நான் எதுவுமே சூடுலாம் பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது உள்ளே சேர்த்துப்போம். மாவை சேர்த்துட்டு இதை அடுப்பில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் விட்டு எடுத்துருவோம். நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வேகும்போது நல்லா வாசனை இருக்கும். அந்த நேரத்தில் திறந்து பாருங்கள். ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி விட்டு பாருங்கள், ஒட்டாத வரும். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறது. இது வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் கீழே பட்டர் ஷீட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம கேக்கை வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போதே இதை நம்ம சுருட்டி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்ம க்ரீம்லாம் எதுவும் சேர்க்காமலே அந்த பட்டர் ஷீட் உள்ளே வச்சு இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம். இது இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், நமக்கு அப்படியே சுருட்டினது கொஞ்சம் கூட உடையாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இப்போ சில்லுன்னு இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை நம்ம இதுக்கு மேலே சேர்த்துப்போம். எந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கலாம். நீங்கள் வேணால் சைடில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் கட் பண்ணி கட்டமாக கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணாலும் பரவாயில்ல. நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன். இப்போது இந்த பட்டர் ஷீட்டை வச்சு இதை சுருட்டுவோம். ஆனால் பட்டர் ஷீட்டை இப்போ உள்ளே வைக்கக்கூடாது, அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருட்டும் போதே வெளியில் ஷீட் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்படியே நல்லா செட் ஆகிட்டு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பேக்கரி பக்கம் போகாமலே நம்ம பிள்ளைங்களுக்காக ஈஸியாக நம்ம வீட்டில் ரோல் கேக் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிருக்கு. நான் அப்போ தான் எடுத்தேன். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக நமக்கு சாக்லேட் ரோல் கேக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கேக்கெல்லாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் பேக்கரி ஸ்டைல் சாக்லேட் ரோல் கேக் நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம கையால் செய்து கொடுக்கும்போது பிள்ளைங்களும் ஹாப்பியாகிடுவாங்க, நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.